வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சின்டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, அதாவது போயா மைக் வந்து ரீசெண்டாக வந்து நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி அதோட பர்சனல் ஒப்பீனியன், அதாவது ரிவ்யூ வந்து நான் வந்து போட்டிருக்கேன், வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வந்து செக் பண்ணி பார்க்கலாம், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது போயாவோட M1 மைக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மைக்கை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மைக் வந்து எல்லா லேப்டாப்லையுமே ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் வந்து 100% ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். சில லேப்டாப்பில் வந்து ஒர்க் ஆகுறதுல அந்த வரிசையில் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது. என்னோடது வந்து இப்போ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த எடிட்டிங் எல்லாமே வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது HP 246 இந்த மாடல் தான் கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாடலில் வந்து போயா மைக் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே வந்து நான் வந்து மைக் வாங்குறதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஃபைனலி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு, அதாவது சில பேர்கிட்ட கேட்டேன், ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, சில பேர் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து சொல்லியிருந்தார், ப்ரோ கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும், அதாவது போயா மைக் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் லேப்டாப் ஒர்க் ஆகுது, நீங்கள் வாங்குங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ஒர்க் ஆச்சு. சில கன்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் மட்டும் மாத்திரதாக இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண மூலமாக வந்து நம்மளோட வாய்ஸை வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த போயா மைக்கு கனெக்ட் பண்ணி வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹை குவாலிட்டி ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூடியூபுக்கு நிறைய வீடியோ வந்து யூஸ் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இது தெரிஞ்சுட்டு வந்து, அதாவது ஒர்க் ஆகான்னு சொல்லி வந்து சில கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணிருக்க பிகினர் யூடியூபர்ஸ் யாருமே வந்து அது இந்த மைக் வந்து வாங்காமல் இருக்காங்க. வாங்கினாலும் எனக்கு வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்லி வேஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லி தூக்கி போகிறதுக்கான சான்சஸும் மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், சில செட்டிங்ஸ், அதாவது சில சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணால் மட்டும் போதும், வந்து ஈஸியாக வந்து போயா மைக் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து ஒர்க் ஆகுது, 100% ஒர்க் ஆகுது. நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்கிறதே கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, மைக் வந்து நான் காலரில் வந்து நான் ப்ளக் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணுறதும் ரெக்கார்ட் பண்ணுறோட கன்ஃபிகரேஷன் இதுவும் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். வீடியோக்குள்ளே போய் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து நம்ம வந்து போயா மைக் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி இன்சர்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் கேட்பீங்க. நார்மலாக ஹெட்ஃபோனை கேட்பீங்க, அதாவது வீடியோ மியூசிக் வந்து கேட்பீங்க. அந்த இயர்ஃபோனோட ப்ளக்கில் வந்து நீங்கள் வந்து, அதாவது இந்த மைக்கோட 3.5mm ஜாக் வந்து நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எரர் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. அந்த மைக்ரோஃபோனில் வந்து நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிங்கன்னா வந்து 100% உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க எக்ஸ்டர்னல் இன்புட் டிவைசஸில் இன்புட் டிவைஸில் ஆட் பண்ணுற இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ப்ளக், ஆடியோ ப்ளக் பண்ணுற மாதிரியே இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பக்கத்தில். நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ப்ளக் பண்ணணும். ஸோ வந்து மைக்ரோஃபோன், அதாவது நீங்கள் வந்து நார்மலாக மியூசிக் வீடியோ கேட்குற அந்த போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணிங்கன்னா வந்து 100% ஒர்க் ஆகாது. பக்கத்தில் இருக்கிற போர்ட்டில் சேம் மைக் இன்டர்னல் இன்புட் டிவைஸ் ஆட் பண்ணுற மைக் இன்னும் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்புட் பண்ணிடுங்க, அதாவது அதில் வந்து ப்ளக்இன் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது வந்து இதுலேருந்து தவிர்க்கலாம். அதாவது நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, போயா மைக்கில் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணுறத கண்டசரில் வந்து ஆன் பண்ணுவீங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆன் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா 100% ஒர்க் ஆகாது. ஸோ வந்து அதை நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணணும். அதாவது கேமரா மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிட்டு நீங்கள் இந்த லேப்டாப்பில் வந்து, அதாவது எக்ஸ்டர்னல் இன்புட் டிவைஸ் இப்போ ப்ளக்இன் போர்ட்டில் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிட்டு நீங்கள் இந்த கண்டசரில் வந்து கேமரா வந்து நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அடாசிட்டியில் போய் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா, அதாவது நான் வந்து யூஸ் பண்ணுறது ஆடியோ ரெக்கார்டிங் டிவைஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து அடாசிட்டி தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா 100% வந்து போயா மைக் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். 100% ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வேணால் நான் காட்டுறேன், அதாவது இமேஜாக அல்லது வீடியோ வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். நான் வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணது, அதாவது HP 246 கவர்மெண்ட் லேப்டாப்பில் நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான் இது. போயா M1 மைக்கும் அந்த லேப்டாப்பில் 100% ஒர்க் ஆகுது. ஸோ இந்த 2 மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அதாவது ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இயர்ஃபோனில் வந்து ப்ளக்இன் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க போர்ட்டில் வந்து ப்ளக் பண்ணுங்கள். ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போயா மைக்கில் கண்டசரில் வந்து நீங்கள் ஆஃப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது ஒன்லி அது மொபைலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதில் வந்து பேட்டரி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிசி அல்லது கேமரா யூஸ் பண்ணணும்னா மேலே இருக்க கேமரா பட்டனை ஸ்வைப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து 100% அது ஆடியோ வந்து குவாலிட்டி ஆகும். அதுவும் நீங்கள் நாய்ஸ் இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணி உங்கள் வீடியோக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து போயா மைக் வந்து நாட் ஒர்க்கிங் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, சில பேர் கேட்டதாங்க. எனக்கே வந்து இருந்துச்சு இந்த டவுட். வந்து நான் வந்து வாங்கி நானே கிளியர் பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் லேப்டாப் யூஸராக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ட்ரை பண்ணி வந்து உங்களோட ஆடியோ வந்து நீங்கள் கரெக்டாக சரி பண்ணி உங்கள் யூடியூப்க்கு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதுவரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.